மிளகாவையும் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதை வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வர மல்லியும் வர மிளகாவும் வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு 4 சிறிய வெங்காயத்தையும் பூண்டு ஒரு 4 பல்லையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா வணக்கிக்கிறோம். கொஞ்சம் நல்லா வணக்கிக்கோங்க. கொஞ்சம் இதுவும் ப்ரௌன் கலரில் கொஞ்சம் வரணும். கூடவே கொஞ்சம் ஆயில் ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வணக்கிறப்ப வரும். அந்த மாதிரி வணக்கணுன்னு கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணி வணக்கிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா முதலே வரமல்லியும் மிளகாவும் வறுத்து ஆற வச்சுருக்கோம். அதுக்கு நம்ம அந்த பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வணக்கி ஆற வச்ச எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு நம்ம இப்போ மாற்றிக்கலாம். அது கூட கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேங்காய் சிறிதளவு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. பின்பு சிறிதளவு உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜார்லேருந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் பொழுது சரியாக அரைப்படலைன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மல்லியை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மல்லி துவையில் இந்த மாதிரி பவுலில் நீங்கள் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம தாளித்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம். அப்போ நல்லா சுவையானதாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் இப்படி ஊற்றிக்கோங்க. ஆயில் காஞ்ச உடனே சிறிதளவு கடுகு, நல்லா கடுகு பொரிஞ்ச உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க துவையலில் ஊற்றிக்கலாம். அது கூட டெக்கரேட்டிவ்க்காக கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம். மல்லி துவையல் ரெடி. மல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் டேஸ்ட் பார்க்க போகிறேன். காரசாரமாக சுவையான ஒரு மல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மல்லி துவையல் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே தேங்காய் சட்னியை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு ஒரு புதுவிதமான சட்னி நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐபல் கிச்சன் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் வீட்டிலேருந்து ஜாலியாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐபல் கிச்சன்.